பாருங்கள் புகை எப்படி வந்துட்டு இருக்குன்னு பாருங்கள். ஐயோ முருகா, வண்டி எப்படி குளிர்ந்து விட்டு எரியுது. என்ன வண்டின்னு தெரியல. அது காரா இல்லை ஏதாவது பேட்ரி காரா இல்லை வேறு ஏதாவது இப்போது லாரியா? லாரிலாம் தெரியும். அது வந்து அந்த பிரிட்ஜு வந்து 2 லைன் இருக்கிற பிரிட்ஜு, 2 லைன் 2 ரோடு. பார்த்திங்கன்னா பக்கத்தில் வண்டியெலாம் போச்சு. இது எரிஞ்சிட்ருக்கு. பார்த்துட்டு அவங்க பாட்டு போகிறாங்க. தெரில என்ன நடக்குன்னு தெரில. அது டம்மு டம்முன்னு சவுண்டு வேறு. உளுந்து விட்டு எரியுது பாருங்கள். என்ன எரியுதுன்னு தெரியல. இவ்வளோ நேரம் ஒரு சாதாரண கார் ஏறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ நம்ம ஊராக இருந்தால் கூட நேரம் தீயணைப்படம் வந்திருக்குமே. கிட்டத்தட்ட 8 நிமிஷமாக எரிஞ்சிட்ருக்கு. யாருமே வரல. ஃபோன்லாம் பண்ணியிருப்பாங்க. சவுண்டு இப்போ தான் கேட்குது. சவுண்டு கேட்குது பாருங்கள். சவுண்டு கேட்குது. வந்துட்டுருக்கு. வண்டி வந்துட்டுருக்கு. ஏன்னா இது பிரிட்ஜ் ஏறி பெரிய யூட்டர்லாம் போட்டு தான் வரணும். அதனால் இது உடனால ஏற முடியாது. ஏன்னா இங்கே எல்லாமே ஒன்று வண்டி வரப்போகுது நினைக்கிறேன். ஃபயர் வண்டி சவுண்டு கேட்குது. பார்ப்போம். வண்டி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண, வீடியோ எடுப்போம். பாருங்கள், எப்போயுமே பாதுகாப்பாக இருக்கணும். எந்த வண்டியாக இருந்தாலும் சரி. ஒரு வண்டி தீப்பெட்டி எரியுற அளவுக்கு தான் அங்கே மனுஷ உயிருக்கு சேதம் இல்லாமல் இருக்கணும். பாருங்க, ஐயோ பயங்கரமாக தீருதுங்க. இவ்வளோ புகை வருதுன்னா கண்டிப்பாக பேட்ரி, இந்த கரும்புகை வந்துச்சுனாலே அது கண்டிப்பாக பேட்ரியோட புகையாக தான் இருக்கும். இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பேட்ரி வண்டியாக தான் இருக்கும். இங்கே துபாயில் இருக்கிற வண்டிங்க பேட்ரி வண்டி பார்த்தோன்னாக்கா அதிகபட்சமாக டெஸ்லா, BMW, அப்புறம் என்ன 2-3 வண்டிகள் தான் பேட்ரி வண்டிங்க நிறைய இருக்குது. ஓகே, இன்னும் எந்த வண்டியும் வரல. கிட்டத்தட்ட 9-10 நிமிஷம் ஆச்சுங்க. நான் அடுத்த வண்டி வந்தோன்னே உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன்.